அன்பு இந்த புரிந்து கொண்டா ஒருபோது நாம் தேவனை என்ன செய்ய மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம், முன்முறுக்க மாட்டோம், அவர் மேல் நாம் மனத்தாழ்வு அடைய மாட்டோம். இதுக்கு மேல அன்பு முறை அவருக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாத்தையும் அவர் கொடுத்து விட்டார். ஸ்தோத்திரம். நண்பாளர்களே, மாத்திரம் வேதம் சொல்லுகிறது முடிவு வரைக்கும் நம்ம மேல அடிச்சிருக்கிறார் அன்பு வைத்தார். 13:1 சொல்லப்படுகிறது. முடிவு வரைந்தமும் அவர்களிடத்தில் என்ன வைத்தார்? அன்பு வைத்தார் சொல்லப்படுகிறது. முடிவு வரைந்தமும் நம்ம நேசிக்கிற ஒருவர் உடனே சொன்னால் அது யார்தான்? யாரும் நம்ம முடிவுரைந்து அன்பு வைக்க முடியாது. இவ்வளவு நண்பரா இருக்கலாம், இவ்வளவு உறவு முறையா இருக்கலாம், யாரும் முடிவுரைந்து அன்பு வைக்கிற ஒரே ஒரு தெய்வம் யார் தான்? சொல்லுவாங்க. கிறிஸ்துவ அன்பு புத்தி கெட்டாத அன்பு, அவருடைய அன்பு அறிவுக்கு எட்டாத அன்பு. அவருடைய நீளம், அகலம், ஆழம், உயரம் என்னதென்று அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அது புத்தி கெட்டாத அன்பாக இருக்கிறது. அது அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள் ஆகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3:18-19 வாசிக்க முடியும். கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக நீங்கள். அறிவுக்கே எட்டல உங்களுடைய அன்பு. யோசிச்சு பார்த்தாலும் இவ்வளவு என்பதை அன்பு கொள்ள முடியுமா, இவ்வளவு என்னை நேசிக்க முடியுமா ஒருவர் என்று புத்திக்கு எட்டாத, புத்திக்கு விளங்காத ஒரு அன்புதான் ஆண்டவர் நேசிக்கிறார், காட்டியிருக்கிறார், எடுத்து காட்டியிருக்கிறார். நாமே ஏன்னா அவருக்குள்ள நல்ல இறுதி, நல்ல மகிழ்ச்சி. நாமே அவருக்கு என்ன இருக்கோ அதை எடுத்து காட்ட முடியும். அவருக்குள்ள நல்ல இறுதி, நல்ல பொக்கிஷம் இருந்ததுனால, தேவ அன்பு அவருக்குள்ள இருந்ததுனால அதைத்தான் எடுத்து உங்களுக்கு எனக்கு காட்டினார் சொல்லப்பட்டது. பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பி அன்பு கொடுத்தார். குமாரனும் எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை என்னை நேசிக்கிறார், அன்பு கொடுத்திருக்கிறார், அன்பு எடுத்து காட்டினார். அடுத்து பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பேரை என்ன தெரியுமா? அன்பின் ஆவியானவர். என்ன ஆவியானவர்? அன்பின் ஆவியானவர். அன்பின் ஆவியானவர். அன்பானவர்களே, குமாரன் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி சென்ற பொழுது அவர் சொல்லிட்டு சென்றார், நான் போவேனாகில் உங்களோடு கூட என்னைக்கும் தங்கியிருக்கும்படியாக தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? அனுப்புவேன் என்று சொன்னார். அதே போல அவர் அனுப்பி இருக்கிறார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியார் நம்மை நிரப்பி